ஒரு கமிட்மெண்ட்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற விஷயம் கண்டிப்பா வேணும்னு சொல்றீங்களா? ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸோ அந்த மாதிரி ஒரு நடந்துச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கு, ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்குள்ள நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னா அது என்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம், உட்கார வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கணும், நிறைய விஷயங்கள் கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக நம்ம எல்லா விஷயத்தையுமே கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னா நிறைய விஷயங்கள் இங்கே வந்து பிரச்சனைகள் வராது. ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நான் ஒன்று நினைப்பேன், ஸோ அதை நான் அவங்க கிட்ட போய் சொல்லாம வேண்டாமாங்கிற தாட்டே அங்கே வரக்கூடாது. தைரியமா போய் சொல்லணும். அவங்களுமே அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி பிரேக்கப்புங்கிற நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கு அந்த ஒரு ஃபீலே வராது. கம்யூனிகேஷன் கேப்புங்கிறத தாண்டி கம்யூனிகேட் பண்றதுக்கே ஒரு பயம் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லலாமா, அவங்களுக்கு இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லலாமா, ஸோ இது இருந்துட்டு இருந்தனால அது பேசாம நீ என்கிட்ட இதையே மறைச்ச, அது நான் அதே இது ரிப்பீட் ஆகும், நீ அதை மறைச்சல, ஸோ நான் இதை மறைச்சேன். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு கிராக், அந்த ரிலேஷன்ஷிப் கிராக் ஸ்டார்ட் ஆகும்போது அது பிரேக் அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஸோ அது நம்ம பிரேக் அதிகமாகிறத நம்ம வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி போட்டு ஒட்டி நம்ம போய்கிட்டு இருப்போம். ஒரு இடத்துல பர்ஸ்ட் ஆகி அது வெடிச்சிரும். ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும்.